தக்கோலத்திலிருந்து என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையில் ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற திரை இசை பாடலை பார்ப்போம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கண்ணதாசன் அவர்களுக்கு எந்த ஒரு பாடலிலும் ஒரு பின்புலம் பெரும்பாலும் இருக்கும். சரியானபடி மனதில் பதியாத அமையாத வரையில் பாடல் எழுதத் தொடங்க மாட்டாராம். இந்த பாடலும் மனதில் பதிவதற்கு காரணமாக இருந்ததை பகர்வார் கண்ணதாசன். தத்துவ பாடலாக இருக்க வேண்டும் என கருதி யோசனையோடு காலார வீதி வழியாக சென்றபோது ஒரு வீட்டிலிருந்து வாசிக்கும் ஒரு சிறு பிள்ளையின் குரல் கேட்டது. அரஞ்சய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என் எழுத்திகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசேல், அக்கன் சுருக்கேல். ஔவையாரின் ஆத்திச்சுடியை அந்த பிள்ளை வாசித்து முடியும் வரை அங்கேயே நின்று கேட்டு முடித்த பின் அகரவரிசையில் உள்ள அந்த ஆத்திச்சுடி வாசகம் அத்தனையும் மனதை மனதிற்கு உணர்த்துவதாக உள்ளது. அங்கேயே அவரை அறியாமல் பல்லவியை பாட ஆரம்பித்தார். பல்லவியை ஆரம்பிக்கின்றார். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அமைதியாய் இரு மனமே, உன்னை வழிப்படுத்தும் ஆற்றுப்படுத்தும் மனமே, சொல்லும் செயலும் ஒன்றானால் என்றும் அமைதி இருக்கும். இன்பத்திலும் துன்பம் உண்டு, துன்பத்திலும் இன்பம் உண்டு. சிந்தித்தால் புரியும், நீயே யோசித்துப்பார். இதுதான் இறைவன் வகுத்த நீதி என்பதை ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார். உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி என்கின்றார். உண்மையை சொல், நன்மையை செய், உலகம் உன்னை போற்றும், உன் செயலை போற்றும், உன்னை நாடும் என்பதை கண்ணதாசன் பாடுவார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் என்பார். இயல்பாய் இருப்பது நலம் தரும், ஆனால் நிலை உயரும்போது மனம் திரிந்து ஆணவ அகம்பாவம் கொள்ளாமல் எளிமையாய் இருந்தால் ஏற்றம் தரும். எல்லோரும் நேசிப்பார்கள், வணங்குவார்கள் என்கின்றார் கண்ணதாசன். கண்ணதாசன் பாடுவார். நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்கின்றார். உண்மைதான், உண்மைதான் அன்பு, பணிவுதான் பண்பு. அப்படி இருக்க வேண்டும் என்பதை உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும் என்பார் கண்ணதாசன். ஆசை கோபம் களவு செய்பவன் மிருகம், அதாவது ஆசை கோபம் களவு செய்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். கள்ள மனம் கொண்டவன் மிருகம், உயர் தெய்வம் கொண்டவன் பிள்ளை மனம் என்பார்கள். இப்படி ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என தத்துவ பாடலை 1964 ஆண்டு வெளிவந்த ஆண்டவன் கட்டளை படத்தில் MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் பாடிய கண்ணதாசன் இயற்றிய பாடலை கேட்போமா?
மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும். பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும். பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம். உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. முருகனின் அறுபடை வீடுகளில் 6 கட்டளைகளை அமையும்படி அழகாக கண்ணதாசன்
தன் பாடலில் அமைத்தார். ஆறு மனமே அமைதிகொள். மனம் ஆட்டுப்படுத்தும் விதமாக, மனதை ஆட்டுப்படுத்தும் விதமாக, வழிப்படுத்தும் விதமாக 6 கட்டளைகளை தருகிறார் கண்ணதாசன். இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையை சுவைப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பையா, மிக சிறப்பான ஒரு பதிவோடு இணைந்திருந்தீர்கள். அதாவது கண்ணதாசன் பாடல்களிலே இலக்கிய சுவையை அழகுற தொகுத்து சுவையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். அவர் இணைந்து கொண்டவர் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.